வணக்கம் நண்பர்களை. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவபாலன் சவுந்தர பாண்டியனை நடுங்க வைக்கிறாங்க. பாண்டியம்மாவோட ஆத்மா வந்ததாக காட்டி அந்த இவங்க புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நடுங்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பேயை ஓட்டிடலாம் அப்படின்னு பாபாவாட்டு நம்ம சண்முகத்தை செட்டப் பண்ணி வச்சு சண்முகத்தை போய் பார்க்குறாங்க. அவங்க அச்சு பாபா மாதிரியே நம்ம சண்முகம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த பாரு, ஒரு பெரிய ஆத்மா உன்னைக்கிட்ட நட்டமாக நின்றுட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாம், இது பொம்பளை ஆத்மா அப்படின்னு சொன்னால், ஆமாம் இவங்க அக்கா பாண்டியம்மா தான். அவளை எதுக்காக நீ என்னதோ ஒன்று பண்ணியிருக்க, அதனால தான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லினாரு. நான் சொல்லுறேன், இவன்கிட்ட சொல்லலாமா இல்லாட்ட உண்மையாக நான் கொலை பண்ணதை விட்டா நம்மளை எல்லாரும் உள்ளுக தள்ளி ஜெயிலுக்குள்ளே கம்பியெல்லாம் வச்சுருவாங்கள அப்படின்னு மறைச்சி நம்ம சவுந்தர பாண்டியை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கட்டத்தில் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆத்மா உன்னை விட்டு போகணும்னா ஒரு நல்ல ஆத்மா உன் வீட்டுக்கு வரணும். நல்ல ஆத்மா எங்கேருந்து போய் கிடைக்கும்? நான் ஏதாவது கடையில் விலைக்கு வாங்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியை கேட்குறாங்க. உடனே சவுந்தர பாண்டி, உனக்கு அறிவில்லை அப்படின்னு நம்ம சண்முகம் நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, இந்த பாரு, இப்போ பிறந்த குட்டி பிள்ளையிலே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவன் மகனுக்கு குட்டி பிள்ளை பிறந்திருக்கா, ஆனால் இவங்க வீட்டில் இல்லை. இதுதான் ரீசன். வீட்டில் அந்த நல்ல ஆத்மா இல்லாததுனால தான் இந்த கெட்ட ஆத்மா உன்னை வாட்டி வரைக்குது. இப்போ நல்ல ஆத்மா உன் வீட்டுக்கு வந்தால் இந்த ஆக்ரோஷமான ஆத்மா போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும், அப்போனா இப்போவே போய் என் மருமக இசைக்கையையும் பிள்ளையையும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சவுந்தர பாண்டியை சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சண்முகம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம விரிச்ச வரையில் இந்த சவுந்தர பாண்டி சிக்கிட்டான், இனி அவ்வளோதான், இவன் இனி டாண்டானி ஓடி எப்போ இசைக்கையை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு நான் சொன்னதை நடத்திட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா சவுந்தர பாண்டி அடிச்சு புரண்டு, இசைக்கி நீ இங்கே வா, எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு அவர் வாயால் கூப்பிடாரு. மொத்த குடும்பமும் சந்தோஷம் அடையுது. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம சிவபாலன் சண்முகத்துக்கிட்ட பாபாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சவுந்தர பாண்டியனை சண்முகத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்றாரு. பாபா, எதையாவது பண்ணி நீங்கள் தான் எங்கள் அப்பா கிட்டே இருக்க அந்த கெட்ட ஆத்மாவை துரத்தி விடணும் அப்படின்னு கொண்டு விட்றாங்க. எங்கள் அப்பா நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. விட்டா எங்கள் அப்பாவுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க எங்கள் அப்பாயை அப்படின்னு நம்ம சிவபாலன் அவங்க சவுந்தர பாண்டியனை கூட்டி கொண்டு விட்டுறாங்கங்க. நம்ம சண்முகமும் பெர்ஃபார்மன்ஸில் அடித்து தூள் கிளப்புறாங்கன்னு சொல்லலாம். இது சாதாரண சைத்தான் இல்லை, இது பெரிய சைத்தான், அதுவும் பேராசை பிடிச்ச பொம்பளை சைத்தான். நம்ம செனி என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஆஹா ஓஹோ கரெக்டாக அடிக்கிறீங்களே, அத்தனையும் உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. பேசாதல அப்படின்னு நம்ம சமுத்திர பாண்டியன் மிரட்டுறாங்க செனியனை. அது மட்டும் இல்லை, அந்த சைத்தான் உங்கள் 2 பேர்த்து மேலேயும் கோபமாக இருக்குது அப்படின்னு நம்ம சண்முகம் அடித்து தூள் கலப்புறாங்க. அந்த சைத்தான் உங்கள் 2 பேர் மேலேயும் ஏன் கோபமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சைத்தான் உங்கள் மேலே எதுக்காக கோபமாக இருக்குது, உங்களுக்கு விட தெரியும், சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் திருப்பி அடிக்கிறாங்க நம்ம சவுத்திர பாண்டியனை. சைத்தான்களா, நீங்கள் உண்மையை சொல்லாட்டுனா நான் எப்படி அந்த சைத்தான்களை விரட்ட முடியும்? அதுன்னு யோசிச்சுக்கிட்டு உண்மையை சொன்னால் இந்த பையன் எங்கே நம்மளை மாட்டி விட்டுருவானோ, நம்ம கொலைகாரன் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு அப்படியே உள்டாவாக அடிக்கிறாங்க. அது என் அக்கா என் மேலே அவ்வளோ பெரிய பாசமாக இருந்தா, இது பொய் அப்படின்னு நம்ம சண்முகம் அடிக்கிறாங்க. அப்பா, நீ பாபா கிட்ட பொய் சொன்னேன்னா பேயை விரட்ட முடியாது. உன் பாண்டியம்மா அக்கா கூட பசகார அக்கா கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்க நேரம் இல்லை அது அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வாழ்க்கை முழுக்க நீ அத்தையோட பேய் கூட தான் நீ இருக்க போற, அதுவும் வாடகை கொடுக்காமலே அது உன் கூட தொத்திக்கிடும், நீ அப்படி இருந்தாதான் அப்பா நீ சரிப்படுவ அப்படின்னு சிவபாலன் சொல்றாங்கங்க. ஐயா, உங்களுக்கு வேற வழி கிடையாது, நீங்கள் பாபா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு நம்ம செனியன் சொல்கிறாங்கங்க.
நீங்கள் இப்போது உண்மையை சொல்லலைன்னா அந்த சைத்தான் உங்களை கொன்று உங்களுக்கு உங்களையும் அவ கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு. அதை தடுக்கணும்னா நீங்கள் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம சவுந்தரபாண்டி அந்த பேய் இருக்குல்ல, அது என் கூட பிறந்த என்னோட அக்கா தான், நீ மேலே சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டியன்ட்ட கேட்க நேரம் சவுந்தரபாண்டி அப்படியே ஆடி அடங்கி போய் உண்மையை சொன்னால் அவ்வளோதான், சிவபாலன் எல்லாம் கொட்டிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் சொல்கிறாங்க, பாபாவாக இருக்கவங்க, இந்த பாரு சவுந்தரபாண்டி, நீ இப்போ கெட்ட ஆத்மாவை நீ விரட்டணும்னா ஒரு நல்ல ஆத்மாவை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எவ்வளோ காசு ஆனாலும் அந்த நல்ல ஆத்மா எங்கே கிடைக்கும், அதை ஒன்று விலைக்கு வாங்கி தந்துருங்க பாபா அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. ஆத்மாவை உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஆத்மா விலைக்கு எங்கே கிடைக்கும்? ஒரு நல்ல ஆத்மா வந்தால் தான் இந்த ஆக்ரோஷமான பேயை வீட்டை விட்டு விரட்ட முடியண்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, நல்ல ஆத்மானா என்ன பாபா சொல்லுங்க, அதுபடியே செய்துறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டியே கேட்குறாங்க. நல்ல ஆத்மானா இப்போ பிறந்த பச்சை பிள்ளைங்கடா நல்ல ஆத்மா, அவங்க தான் எந்த வஞ்சன்ஸும் தெரியாதவங்க. அப்படி ஒரு ஆத்மா உன் வீட்டில் பிறந்திருக்கா என்ன அப்படின்னு கேட்க நேரம் நம்ம சென்னியன், ஆமாம், இவரோட பையனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, ஆனால் இப்போ இங்கே இல்லை, தப்பு பண்ணிட்டியே சவுந்தரபாண்டி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ அந்த நல்ல ஆத்மாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தியன்னா இந்த கெட்ட ஆத்மா துண்டைக்கானல துணியக்கானல நீ ஓடிற போது. அப்படியா? ஆமாம், இப்போ குட்டி சூடாமணி இவருக்கு மகனுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சென்னியன் சொல்கிறாரு. உடனே நம்ம சிவபாலனும், ஆமாயா, அண்ணனுக்கும் மதனிக்கும் தான் பிள்ளை பிறந்திருக்கு, ஆனால் இவர் மதனி மேலே உள்ள கோபத்தில் கூட்டிகிட்டே வரலை, இவர் அழைச்சாதான் வருவாங்க, நீ வீராப்பில் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், முதல்ல உன் வீராப்பை தூக்கி குப்பையில் போடு சவுந்தரபாண்டி, நீ முதல்ல போய் கூட்டிகிட்டு வர்றது அந்த குட்டி சூடாமணி ஆத்மானி சொன்னால அந்த குட்டி பிள்ளைய உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அப்பனா இந்த உன் அக்கா அந்த பியாய் வீட்டை விட்டு போகும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் அப்படியே செய்துறேன் அப்படின்னு அந்த இடத்துல நடுக்கத்தோட வேலையாக நான் போய் இசக்கியையும் குட்டி சூடாமணியையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல ஓட்டம் பிடிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. நம்ம சிவபாலனும் சண்முகம் சிரிக்கிறாங்க. ஏல உன் அப்பனை எப்படி இசக்கியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சிட்டோம், இதை வச்சே காயை நவர்த்திட்டோம், இனி அடுத்தது ஒவ்வொரு அடியும் இதை வச்சே அவனை அடிக்க வச்சு கடைசியில் இவனே இவன் வாயால் என் அக்காவை நான் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன் அப்படின்னு சொல்ல வைக்கேன், உன் அப்பனுக்கு நான் வைக்கேன் பாருல வேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தான், நீங்கள் இப்படியெல்லாம் செய்தது எனக்கு நல்லதாக தான் இருக்குது. எங்கள் அப்பா சாதாரண சவுந்தரபாண்டியே இல்லை, அவனுக்கு தோலை இப்படி தான் அத்தான் முறிக்கணும், நானும் உங்களுக்கு கூட இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ரெண்டு பேருமே கைகோர்த்து நம்ம சவுந்தரபாண்டியனை தெரிக்க விடுறாங்க. சவுந்தரபாண்டிய இசக்கியை இசக்கி, இப்போ நீ பிள்ளை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வாரியா என்ன, நீ இப்போ வரணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசக்கியையும் குட்டி சூடாமணியும் கையோடு கூட்டிகிட்டு வராங்க நம்ம சவுந்தரபாண்டி.